நீங்களும் விரதம் இருக்க போறீங்களா? என்ன மாதிரி திடீர்னு விரதம்னு சொல்ற? உன்னால ராத்திரி வரைக்கும் ஒரு நாள் முழுக்க சாப்பிடாம இருக்க முடியுமா? முடியும் மாமா. நம்ம வாழ்க்கையில நாம நடக்கணும்னு ஆசைப்படுற எல்லா விஷயத்தையும் சும்மா வெறும்னே மனசுக்குள்ள போட்டு பூட்டி வச்சுக்கிட்டு அதை எதிர்பார்த்து ஏங்கிட்டு இருக்கிறத விட அத அந்த குண்டத்து காளியம்மன் கிட்ட வேண்டுதலா கேட்டா கண்டிப்பா அவ நிறைவேற்றி வைப்பால. அதான். அம்மா கண்டிப்பா நிறைவேற்றி காட்டுவாம்மா. நல்ல விஷயத்துக்காக வேண்டிக்கிற எல்லா பக்தர்களுடைய கோரிக்கையையும் அந்த தாயோட காதுல கேட்கும். அவ மனசு இறங்கும். இந்த திருவிழா விஷயத்துல இன்னைக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். இன்னைக்கு அம்மனை வேண்டிக்கிறவங்களுக்கு வேண்டின எல்லாத்தையும் வள்ளல் மாதிரி அள்ளி அள்ளி வழங்குவா. இன்னைக்கு ராத்திரி முதல் நிகழ்ச்சியா பூச்சட்டி ஏந்தி பூக்குழி இறங்குற நிகழ்ச்சி நடக்கும். அதுக்கப்புறமா அம்மனுக்கு அவளோட நகைகளை சாத்துற வைபவம் நடக்கும். இன்னும் தான் நகைங்களே கிடைக்கலையே. எந்த நம்பிக்கையில நீங்க திருவிழாவை நடத்திக்கிட்டு இருக்கீங்க? அந்த தெய்வம் மேல இருக்கிற நம்பிக்கையில தான். இங்க நடக்கிற ஒவ்வொன்றுமே அவ முடிவுபடி தான் நடக்குது. நம்ம எல்லாரையும் இந்த திருவிழாவில் கலந்துக்கிற குடுப்பனையை ஏற்படுத்தி கொடுத்த அவளுக்கு இந்த திருவிழாவையும் நல்லபடியா நடத்த தெரியும். அக்னி குண்டம் இறங்கி பக்தர்கள் எல்லாம் பூஜைக்கு தயாரா நிக்கிறப்ப அம்மனோட நகைங்க அவகிட்ட வந்து சேரும். அவ சேர வைப்பாயா. ஐயா, இதுக்கப்புறம் தான் அந்த சமபந்தி விருந்து நடக்குமா? ஆமாம்மா, இந்த விழாவோட கடைசி நிகழ்ச்சி சமபந்தி விருந்து தான். இந்த 3 விசேஷமும் இன்னைக்கு கோலாகலமா கொண்டாட்டமா நடக்க போகுது. டாடி, இன்னைக்கு திருவிழா முடியறதுக்குள்ள இந்த கஞ்ச பையிலையும் வாட்டர் கேன் காரையும் ஏதாவது பண்ணி ஆகணும் டாடி. நானும் அதான்டா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சந்தர்ப்பம் கிடைச்சா சிறப்பா பண்ணிடுவோம். சரி. ஏங்க ஏங்க ஏன் சாப்பிடாம வந்துட்டீங்க? சாப்பிடணும்னு தோணல. என்ன ஆச்சு? என்னங்க? நீ தீ மிதிக்க போறியா? ஆமாங்க. ஏன் ஆதர? எதுக்காக? நான் உங்ககிட்ட உண்மையை மறைச்சிட்டேங்க. ஆனா நீங்க என்ன தப்பா சந்தேகப்பட்டதா நினைச்சிட்டு நாக்குல அழகு குத்தி பரிகாரம்லாம் பண்ணீங்க. ஆனா தப்பு பண்ணனா எந்த பரிகாரத்தையும் பண்ணல. இப்ப நான் அக்னி சட்டியை எடுத்து அக்னி குண்டத்துல இறங்க போறதுதான் நான் பண்ண பாவத்துக்கெல்லாம் பரிகாரங்க. என்ன ஆதர? நான் கேட்டுட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு ஏதோ யோசனை பண்ணிட்டு இருக்க. வேண்டுதல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அந்த அம்மனை பார்த்ததும் எனக்கும் தீ மிதிக்கணும்னு மனசுக்குள்ள தோணுச்சு. இது அந்த அம்மனோட உத்தரவு போல இருக்கு. அதான் நானும் அக்னி குண்டத்துல இறங்க போறேன். ஆதர, என்ன ஆதர? இவ்வளவு கடுமையான வேண்டுதெல்லாம் வேணுமா? உன்னால அதெல்லாம் பண்ண முடியுமா? தாங்க முடியுமா? முடியுங்க. எல்லாரும் இந்த வேண்டுதலை பண்றாங்கல்ல, அவங்களால முடியும் போது என்னால ஏன் முடியாது? நந்தினிய மனசுல வச்சுட்டு சொல்றேன்னு நினைக்கிறேன். நந்தினி கிராமத்துல பிறந்து வளர்ந்த பொண்ணு. அவங்களுக்கு இதெல்லாம் பழக்கமா இருக்கும். ஆனா உனக்கு அப்படி இல்லைல்ல. நீ சிட்டியில பிறந்து வளர்ந்தவ. தீ சட்டி எடுத்தா கை சுடும், தீக்குழிக்குள்ள இறங்கினா கால் சுடும். அதெல்லாம் உன்னால தாங்கிக்க முடியுமா? உங்ககிட்ட நான் சொன்ன பொய் தாங்க என் மனசை சுட்டுட்டு இருக்கு. அந்த வலியை தான் என்னால தாங்கிக்க முடியலங்க. என்ன ஆதர? தெய்வத்தை நினைச்சுக்கிட்டா கையும் சுடாது காலும் சுடாது. எனக்கு ஒண்ணு ஆகாது. அந்த அம்மன் பாத்துப்பா. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு ஆதர. ரொம்ப பதட்டமா இருக்கு. எதுக்குங்க? பெரியவர் சொன்னதை கேட்டீங்கல்ல. அவரோட பேத்தியும் அக்னி குண்டத்துல இறங்க போகுது.
அந்த பிஞ்சு குழந்தையே இறங்குறப்ப எனக்கு என்னங்க? இந்த மாதிரி வேண்டுதல்லாம் நம்ம தெம்பையும் தைரியத்தையும் வச்சு நிறைவேறது இல்லைங்க. இது அந்த அம்மன் நமக்கு அருளால சக்தியால நிறைவேற்றி வைக்கிற வேண்டுதல். இத நீங்க பயப்படுறதுக்கோ பதட்டப்படுறதுக்கோ ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க சாப்பிட வாங்க. இல்ல ஆதிர, இல்ல, எனக்கு எதுவும் வேணாம். எனக்காக நீ விரதம் இருக்கிறப்ப என்ன மட்டும் சாப்பிட சொல்றியா? அதுக்கு எப்படி எனக்கு மனசு வரும்? நீ தீச்சட்டி எடுத்து தீ மிதிச்சு நல்லபடியா கரையேற வரைக்கும் நானும் சாப்பிட மாட்டேன். விரதம் இருக்க போறேன். ஏய் சூர்யா. டாடி. சொல்லுங்க டாடி, என்னாச்சு? டாடி என்னாச்சு? சூர்யா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், ஆனா அதை நீ கண்டிப்பா செய்யணும். டாடி 1 செகண்ட் டாடி. நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. சத்தியமா ப்ளீஸ் என்ன அதை மட்டும் கேட்காதீங்க. என்னால டெஃபினெட்லி முடியாது. டேய், என்னடா பேசுற? நான் என்ன கேட்க போறேன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லை, அதுக்குள்ள முடியாதுங்கிற? டாடி எல்லாமே எனக்கு தெரியும். ஊருக்கு போற வரைக்கும் என்ன குடிக்க கூடாதுன்னு சொல்ல போறீங்க, அதானே? ஆமாண்டா, நீ நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும். நம்ம நந்தினி தீச்சட்டி எடுத்து தீக்குழியில தீ மிதிக்க போறாடா. அதனால பல்லுல பச்சை தண்ணி கூட படாம விரதம் இருக்கடா. அவ விரதம் பழிக்கணும்னா நம்ம எல்லாரும் சுத்தம் பத்தமா இருக்கணும்டா. அதனாலதான் கேக்குறேன், இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் குடிக்காம இரு, அது போதும். ஐயோ டாடி, டாடி ப்ளீஸ் டாடி. டாடி ஏன் டாடி இப்படி டார்ச்சர் பண்றீங்க? சத்தியமா என்னால முடியாது. தயவு செஞ்சு என்ன நீங்க கம்பல் பண்ணாதீங்க டாடி. டேய், ஏன்டா அப்படி பிடிவாரத பிடிக்கிற? உனக்கு இதெல்லாம் நல்லா இருக்கா? எங்கே இருந்து நம்ம குடும்பத்துக்குள்ள வந்த நந்தினி, அவ நமக்காக தண்ணியை வருத்திக்கிட்டு இப்படி விரதம் இருக்கும்போது நாம நமக்காக கூட இதை செய்யலன்னா எப்படிடா? நான் என்ன உன்னை பட்டினி கிடந்து விரதம் நான் சொல்றேன், நமக்காக ஒருத்தர் செய்யற தியாகத்தை மதிக்கணும்னு தானே சொல்றேன். இத பாரு, நீ சந்தோஷம் நினைச்சிட்டு இருக்கிய அந்த குடிய ஒரே ஒரு நாள் ஒதுக்கி வைன்னு தான் சொல்றேன். இத பாரு சூர்யா, இது வரைக்கும் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை, இதான் முதல் தடவையா கேட்கிறேன். இதுவே